முகங்கள், புதிய ஸ்வரங்கள், புதிய முகங்கள். தங்கநகை உலகெங்கும் புகழ்பெற்ற சென்னை தியாகராய நகர் உஸ்மான் ரோடு லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் வாரம் தோறும் வழங்கி வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி. புதிய முகங்கள், புதிய ஸ்வரங்கள், புதுவிதமான இசை ஸ்வரங்கள். பாருங்கள், கேளுங்கள், மகிழுங்கள். பாட்டுக்கு பாட்டு, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. பாட்டுக்கு பாட்டு, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. வணக்கம் அன்பரஞ்சங்களே, மீண்டும் சந்திக்கின்றோம். 17 ஆண்டுகளாய் உங்கள் பேரபிமானம் பெற்ற லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் ஞாயிறு எப்போது வரும் என்று காத்திருந்த சின்னத்திரையை நெருங்கிவிட்ட நமது நேர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்ச்சி குளியலறை சங்கீத ஞானம் கொண்டவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி என்றாலும் கூட நிறைந்த சங்கீத ஞானம் கொண்டவர்களும் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மனமகிழ்ச்சியை காட்டியிருக்கின்றார்கள். பலர் பல சிகரங்களை தொட்டிருக்கின்றார்கள். அந்த அணியில் சேர நமது குரல் தேர்வில் சீட்டியடைந்த பல போட்டியாளர்கள் இன்றும் இந்த அரங்கிலே காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த வேளையில் பக்கத்துணையாய் இசை வழங்க தமிழகத்தின் முன்னணி இசைக்குழுக்களில் ஒன்றாய் விளங்கும் திண்டுக்கல் செல்லமுத்தையா அவர்கள் தலைமையிலான அங்கிங்கு இசைக்குழுவினர் என் இருவரையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்க சிறப்பு விருந்தினராய் நமது அன்பான அழைப்பை ஏற்று வந்திருக்கின்றார். உன்னதமான திறமை கொண்ட ஒரு வாத்திய கலைஞர், வாத்திய இசை கலைஞர். தென்னிந்தியாவின் பல்வேறு இசை அமைப்பாளர்கள் உருவாக்கிய இசைக்கோலங்களுக்கு இவருடைய ட்ரம்ஸ் வாத்தியம் பலம் சேர்த்திருக்கிறது என்பது மட்டுமல்ல, இவர் ஹாலிவுட் திரைப்படங்களிலே பணியாற்றியவர் என்ற பெருமை, அங்கும் கூட ஒரு இசைப்பள்ளியை நடத்தும் பெருமை, அந்த பெருமைக்குரிய ஹரி நிகேஷ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை அன்பு கரம் கூப்பி வரவேற்கின்றோம். நன்றி, உங்கள் வருகை ஹரி நிகேஷ். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முதலில் நாம் அழைப்பது கடந்த வார நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தோல்வி அடையாமலே காத்திருக்க போட்டியாளர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் சித்தமல்லி அஞ்சல் மெயின் ரோடு இலக்கம் 222 MG ராஜாவை எங்கே பாருங்கள். MG ராஜாவோடு போட்டியிட்டு பாட நாம் அடுத்து அழைப்பது சென்னை 119 TNHP காலனி இலக்கம் 4652 என்ற முகவரியைச் சேர்ந்த AC ஆனந்த மரிய ஜோசப். AC ஆனந்த மரிய ஜோசப். சரி, சொல்லுங்கள், உங்களை பற்றி. நீங்கள் தொழில்முறை பாடகரா அல்லது பொழுதுபோக்காக மட்டும்தான் பாடி வருகிறீர்கள்? பொழுதுபோக்காக தான் பாடி. பொழுதுபோக்காகத்தான். அதை தவிர வேறு என்ன படி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாகா கம்பெனியில் SRR. சரி, இதற்கு முன்பு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனுபவம் இல்லை? பாட்டுக்கு பாட்டு அந்த வாய்ப்பினை உங்களுக்கு முதன்முறையாக அதை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உற்சாகமாக நம்பிக்கையோடு பாடுங்கள். தமிழகத்தின் முன்னணி இசைக்குழு உங்களுக்கு பின்னணி இசை வழங்கப் போகின்றார்கள். எங்கே கோடைக்கால காற்றே, குளிர்தென்றல் பாடும் பாட்டே, மனம் தேடும் சுவையோடு தினந்தோறும் இசை பாட, அதை கேட்கும் நெஞ்சமே சுகம் கோடி ஆனந்தம். இவைகளிலமா பூக்களே, புதுச்சோடி பூக்களே, கோடைக்கால காற்றே, குளிர்தென்றல் பாடும் பாட்டே.
வானில் போகும் மேகம் இங்கே யாரை தேடுதோ, வாசம் வீசும் பூவின் ராகம் யாரை பாடுதோ, தன்னுணர்வுகளை மெல்லிசையாக்கி தன்னுறவுகளை வந்து கூடாது, இது நாளும் கூடட்டும், சுகம் தேடியாடட்டும், இவைகளிலமான பூக்களே, புது ஜோடி பூக்களே, கோடைக்கால காற்றே, குளித்தென்றல் பாடும் பாட்டே. நன்றி நன்றி நன்றி. அருமையான பாடல். இந்த பாடலை கேட்கும் போதுதான் மலேசியா வாசுதேவனுடைய இழப்பு எத்தனை துயரமானது என்பது புரிகிறது. எவ்வளவு அற்புதமான பாடல்களை எல்லாம் பாடியிருக்கின்றார். நவரசம் ததும்பும் பாடல்களை பாடக்கூடிய முழுமையான பாடகர் இல்லையா? பன்னீர் புஷ்பங்கள் என்ற படத்தில் இந்த பாடல் வெளிவந்து சுமார் 29 ஆண்டுகள் இருக்கும். ஆமாம். கங்கையமரன் இந்த பாடல் வரிகளை இயற்றியிருக்கின்றார். சரி, பா இந்த எழுத்திலே தான் மணி ஒலித்தது. ப அல்லது பா 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவம் மங்கையோ தென்னங்கீற்று. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவம் மங்கையோ தென்னங்கீற்று. நான் வரும்போது 1000 பாடல் பாட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. பாடும்போது நான் தென்றல் காற்று. காற்று இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது மணி ஒலித்தது. க அல்லது கா 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. காதல் என் காதல் அது கண்ணீரில், காதும் என் காயம் அது வெந்நீரில், பாழான நெஞ்சி அது உள்ளுக்குள்ள, பாழான நெஞ்சி அது கண்ணீரில். அடிடா அவள பொதடா அவள வெற்றா அவள தேவையே இல்லை, எதுவும் புரியல, உலகம் தெரியல, சரியா வரல, ஒண்ணுமே இல்லை. சுத்துது சுத்துது தலையும் சுத்துது, கப்புன்னு அடிச்ச பீரு நில, படுத்துக்க உடனே தெளிஞ்சிடும், காலையில அடிக்கிற மோரு நில. சுத்துது சுத்துது தலையும் சுத்துது, கப்புன்னு அடிச்ச பீரு. இந்த பாடலை இயற்றியவர் யார்? இப்பொழுதெல்லாம் காதலிலும் வன்முறை என்பது ஒரு நாகரிகமாகி வருகிறது. சரி, சு இந்த இடத்திலே மணி ஒலித்தது. சு நெடில் அல்ல, சு குரில். சும்மா நிக்காதீங்க, நீ சொல்லும்படி கப்பேதீங்க. சும்மா நிக்காதீங்க, நான் சொல்லும்படி வைக்காதீங்க. கண்ணி மனசே தாங்காது, உண்மை புரியும் தெரியாது. தெரியாது, அவரே தெரியாது என்று சொல்லிவிட்டார். அதுக்கு மேல் பாடல் இயற்ற முடியாது என்றாலும் நன்றி. முற்போக்கு எழுத்தாளர் இயக்கத்தில் ஒரு அங்கமாக இருந்தது. நன்றி சார். இது போன்ற ஒரு வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சிக்கு வந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி நன்றி. அடுத்த இந்த நிகழ்ச்சிக்கு நாம் அழைப்பது சென்னை 4 மயிலாப்பூர் கபாலி தோட்டம் கனால் பேங்க் ரோடு இலக்கம் 364 இந்த முகவரியைச் சேர்ந்த ஜெயலதா அவர்களை. வாருங்கள் ஜெயலதா, போட்டியாளர்களை உற்சாகப்படுத்துங்கள். அப்போதுதான் ஜெயலதா மேடைக்கு வணக்கம் சொல்லிவிட்டு வந்த பாங்கை பார்க்கும் பொழுது பல மேடைகள் கண்டவரோ என்று நினைக்க தோன்றுகிறது. அப்படியா? இல்ல, ரொம்ப நேரம் உட்கார்ந்ததுனால பயம் வந்துட்டு. ஓ, பயத்தை போக்கிக்குள்ள மேடைக்கு வணக்கம் போட்டு விட்டு வருகின்றாரா? சரி சரி சரி. இசை கேள்வி ஞானம் மட்டும்தானா அல்லது முறையாக பயின்று இருக்கிறீர்களா? கேள்வி ஞானம் தான். என்றாலும் இளமை காலத்தில் பள்ளியில் பாடல் அதெல்லாம் அதுவும் இல்லை, வீட்டிலேயே பாடி பாடி. ஆமா. சரி, வீட்டிலே எங்கெல்லாம் பாடுவீர்கள்? வேலை செய்யும் போதெல்லாம் பாடுவேன். ஓ, சமையல் அறையில். நாங்கள் எல்லாம் குளியல் அறையில் மட்டும் பாடுவோம். சரி, உங்கள் அபிமான பாடலை ஆரம்பியுங்கள் ஜெயலதா அவர்களே.
குங்குமப்பூவே குஞ்சுமுதாவே குங்குமப்பூவே குஞ்சுமுதாவே பொங்குமை உன்னை கண்டது மீண்டும் பொங்குது தன்னாரே போக்கிரி ராஜா போதுமே தாஜா போக்கிரி ராஜா போதுமே தாஜா பொம்பளை கிட்டே ஜம்பமா வந்து பம்புக்கள் பண்ணாதே குங்குமப்பூவே கொஞ்சம் 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 புறாவே. நன்றி நன்றி நன்றி. துணைக்குரல் கொடுத்த மனோகர் அவர்களுக்கு நன்றி. ஜெயலலிதா, உங்கள் தோற்றத்தை பார்க்கும்போது சாந்த சுபாவத்தோடு இருக்கின்றீர்கள். ஆனால் தெரிவு செய்த பாடலோ அட்டகாசமான பாடல். இன்றைய குத்து பாடல்களுக்கு போட்டி போடக்கூடிய அந்த நாளைய பாடல் இல்லையா? ஏன் இந்த பாடலை தெரிவு செய்தீர்கள்? அது பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிவிட்டார். இந்த பாடல் மரகதம் திரைப்படத்தில் ஜே.பி. சந்திரபாபு அவர்களும் ஜமுனா ராணி அவர்களும் பாடியது. பாடிய இருவரில் ஒருவர் இன்னும் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஜமுனா ராணி அவர்களோடு இணைந்து பல வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அனுபவம் எனக்கு இருக்கிறது. உங்களுக்கும் அந்த குரல் சாயல் இருக்கிறது. எஸ்.எம். சுப்பைய நாயுடு அவர்களின் இசை. நன்றி. பாடல் வரிகளை இயற்றியவர் யார் என்று தெரியுமா? அவர் விருது பெற்ற கவிஞர் கு. மா. பாலசுப்ரமணியம் அவர்கள். சரி, பூ இந்த எழுத்திலே மணிவலித்தது. பூ அல்லது பூ, 2 எழுத்துக்களில். பூவே பூச்சூடவா, இந்த நெஞ்சில் பால் வாக்கவா. பூவே பூச்சூடவா, இந்த நெஞ்சில் பால் வாக்கவா. பார்த்து பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா. பூவே பூச்சூடவா, எந்த நெஞ்சில் பால்வாக்கவா. நல்ல மதுரமான குரல் உங்களுக்கு. கொஞ்சம் நம்பிக்கையோடு நல்ல சிரித்த மகதோடு நீங்கள் அனுபவித்து பாட வேண்டும். நீங்கள் அனுபவித்தால் தான் முன்னால் இருப்பவர்கள் அனுபவிப்பார்கள். வா என்று முடித்திருக்கின்றார். வ அல்லது வா, 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. வா வாத்தியாரே ஓட்டாண்டே, நீ வரங்காட்டி நான் விடமாட்டேன். வா வாத்தியாரே ஓட்டாண்டே, நீ வரங்காட்டி நான் விடமாட்டேன். ஜாமேஜா ஜக்கு நான் செய்த பெட்ட சொக்கு. ஜாமேஜா ஜக்கு நான் செய்த பெட்ட சொக்கு. வா வாத்தியாரே ஓட்டாண்டே, நீ வரங்காட்டி நான் விடமாட்டேன். ஜாமேஜா ஜக்கு நான் செய்த பெட்ட சொக்கு. வாராபதியில் நின்னுக்கு நிறுத்து அமராபதி ஆட்டம். கைப்படிச்சு நீ ஜகமாண்டினே அம்பிகாபதி ஆட்டம். வாராபதியில் நின்னுக்கு நிறுத்து அமராபதி ஆட்டம். சைட்டடிச்சு நீ ஜகமாண்டினே அம்பிகாபதி ஆட்டம். லவ்வா பார்த்து சோகா சிரிச்சு தேங்கா கொடுத்த பின்னாலே. லவ்வா பார்த்து சோகா சிரிச்சு தேங்கா கொடுத்த பின்னாலே. சருதா மாமா கண்ணு பட பேஜாராச்சு நின்னு. அட சருதா மாமா கண்ணு பட பேஜாராச்சு நின்னு. இந்த பாடல் பாராட்டு கிடைத்தது. இது வேறு ஸ்ருதியில் பாடினாலும் கூட துடிப்புல பாடினீர்கள். இந்த பாடல் கோபி சந்தா பாடிய பாடல் இல்லையா? மனோரமா. அப்படியா? அவருடைய உண்மையான பெயர் கோபிச்சந்தா. மனோரமா என்பது திரைப்படத்துக்காக வைக்கப்பட்ட பெயர். நீ இந்த எழுத்திலே மணி ஒலிக்கிறது. நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணீலா.
நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா நானும் நீயும் நாளை மாலை சூடலா வானம் பூமியா பிள்ளையாக பாடி காளிதாசன் பாடினான் மேகதூதமே. என்ன செய்வது? நிகழ்ச்சி விதி என்று ஒன்று இருக்கிறது. அதை 3 சொற்கள் பிள்ளையாக பாடினால் தொடர்ந்து பாட முடியாது. என்றாலும் கவலைதான். இந்த மதுரமான குரலில் பல பாடல்கள் கேட்க விரும்புகிறோம். நல்ல மதுரமான குரல். இன்னும் பயிற்சி எடுத்து முறையாக பயின்றால் அவர் ஒரு நல்ல பாடகராக வரலாம். வேதனே விமலனே விரிசடை கடவுளே விண்ணவர்க்கெல்லாம் நாதனே நாதனே நாத ஓம்காரனே பணிவார்க்கு 4 வகை பதங்களை அருளும் பாதனே பாதனே மரமங்கை பாதனே பேதையின் பாவமெல்லாம் தடுத்து எனையாண்ட போதனே நாளும் புகழ் பாடிய தொண்டு புரிகுவேன் நின் கடல் போற்றி இறைவாவும் புகழ் பாடுவேன் இறைவா உன் புகழ் பாடுவேன் இகமீது உன்னை வேண்டி உயிர் வாழும் நாளெல்லாம் இறைவா உன் புகழ் பாடுவேன் தலைவா என் மனம் போல வடிவம் தந்தாய் தலைவா என் மனம் போல வடிவம் தந்தாய் தனி வாழ்க்கை துயர் தீர என் தனி வாழ்க்கை துயர் தீர துணையாய் நின்றாய் என் தனி வாழ்க்கை துயர் தீர என் தனி வாழ்க்கை துயர் தீர துணையாய் நின்றாய் இறைவா உன் புகழ் பாடுவேன் ஜெகமாயை எனும் பாச இருள் நீங்கவே ஜெகமாயை எனும் பாச இருள்